காய்ஸ் வணக்கம். த்ரில்லர் படம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்படின்னா இந்த மூவியை ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடல் காட்சிகளும் கொஞ்சம் அங்கே இருக்கவா தான் செய்யுது. ஆனாலும் இந்த படம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்கிரமாக பார்த்து முடிக்கிற ஒரு மூவியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி என்ன படம் அப்படின்னு சொன்னால் 6 ஹவர்ஸ் அவே. இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒருத்தர் சந்தோஷமான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு, ஒய்ஃப் கூடயும் பிள்ளை கூடயும். திடீர்னு அந்த ஒய்ஃபை கடத்திடுறாங்க. கடத்தின கும்பல் என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி 6 மணி நேரம் உனக்கு டைம், 6 கொலை நீ பண்ணணும், நான் சொல்கிறவங்களெல்லாம் நீ கொலை பண்ணிட்டீன்னா உனக்கு உன் ஒய்ஃப் திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாஸ்க் ஒத்துக்கிட்ட நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா 6 மணி நேரத்தில் 6 கொலை பண்ணுறாரா அப்படின்னு சொல்கிறது தான் பயங்கர டாஸ்க்கு. இதில் ஒய்ஃபை பற்றின ஒரு பயங்கரமான சீக்ரெட்டும் வெளியே வருது. இந்த சீக்ரெட் என்னன்னு சொல்லிட்டு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அப்புறம் படத்தில் என்ன பார்க்க போகிறீங்க? அதனால் அதுக்கப்புறமா என்ன ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் 6 மணி நேரத்தில் 6 கொலை பண்ணிட்டு ஒய்ஃபை கூப்பிட்டு வந்தாரா இல்லையா, அதான்ப்பா கதை. ப்ளஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேயே நம்ம மூடை செட் பண்ணிடுவாங்க. என்ன மூடு அப்படின்னு சொன்னால், ஒய்ஃப் பற்றின அந்த சீக்ரெட்டும், அந்த ஆள் 6 பேரை கொலை பண்ணுறாருல, 6 பேர் அந்த படத்தில் கொலை பண்ண போகிறாரு 6 மணி நேரத்தில் அப்படின்னு சொல்கிறத நம்மளுக்கு செட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதனால் ஒரு மாதிரி ஓகே அடுத்து என்னன்ட்டு கொஞ்சம் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஒய்ஃபை பற்றின சீக்ரெட்டுமே நம்மளுக்கு ஒரு மாதிரி என்னதான் அந்த பிள்ளைய பற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க வச்சிரும். 1.5 மணி நேரத்தில் எடுக்க முடிஞ்ச கதை அப்படின்னு சொல்கிறதுனால நம்மளுக்கு ஓகே 1.5 மணி நேரம் சீக்கிரமாக பார்த்து முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஸ்டண்ட் வச்சது, இந்த ஃபைட் சீன் எல்லாமே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குங்க. மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 6 பேரை கொலை பண்ணுறாங்களே, ஏன்னா பிளான் எல்லாமே பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. 6 பேர் கொலை பண்ணுறதுக்கு அந்த டைம் நம்மளுக்கு காட்டிக்கிட்டே இருப்பாங்களே, அந்த டைமை பாதியிலே விட்டுறாங்க. எங்கே அந்த டைம் விட்டு வந்தாங்கன்னு தெரியல. 6 பேர் கொலை பண்ணுறதுக்கு போகிறாரு, பிளானே கிடையாது, சும்மா போகிறாரு. ஏதோ ஈஸியாக அப்படியே அல்லோவை சாப்பிட்டு வர மாதிரி எல்லாத்தையும் முடிச்சு விட்டு வந்துக்கிட்டே இருக்காரு. என்னடா பண்ணிட்டுருக்க, 6 பேர் கொலை பண்ணுறடா, ஒரு பிளான் வேணும்டா, எப்படி கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு பிளானே இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ஒய்ஃப் பற்றின சீக்ரெட் இருக்கு இல்லையா, அந்த சீக்ரெட் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி பயங்கர சீக்ரெட் தான். ஆனால் எப்படி சும்மா அப்படி இதான மாதிரி இருக்கும். சரியாக அதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கப்புறம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து நம்ம யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் புதுசாக கிடையாது. அடல் கண்டென்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது. ஸோ ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டடா.